ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோயிலில் பக்தர்கள் 1.5 கிலோமீட்டர் தூரம் காத்திருந்து தரிசனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி மிக அதிகபட்சமாக 24 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு ஆகுது. மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் இன்று இருக்குது. அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். நம்ம சேனலுக்குன்னு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான புக்கிங் நடந்துகிட்ருக்குங்க. அங்க பிரதேசம் டோக்கன், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான அங்க பிரதேசம் டோக்கன் இன்று 23/5/2025 காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. முற்றிலும் இலவசங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி இன்று மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச் இவங்க உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன்னா 65 வயதுக்கு மேற்பட்டவங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். முற்றிலும் இலவசம். இதுவுமே ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது. யாருன்னா வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக, திருப்பதியில் தினந்தோறும் இப்பொழுது 7 மணிக்கெல்லாம் இலவச தரிசன டிக்கெட் தந்துடுறாங்க. 4:30 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. கட்டுப்படுத்த முடியாத பக்தர்கள் கூட்டம் வந்துச்சுன்னா கடந்த 2 நாட்களாக பார்க்குறேன் 7 மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுமே. அதாவது இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு ஒரு 16,500, நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 5,000 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. நேற்று இரவு 7 மணிக்கு தர தொடங்கி இன்று தரிசனம் பார்க்கும் 16,500 டிக்கெட்டும் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கி 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. 10:30 மணிக்கு தர தொடங்கிய நாளை காலை அதிகாலை டிக்கெட் 5,000 டிக்கெட்டும் 10:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து 11:50 காலியாகிவிட்டது. அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்கள் இமேஜ் பண்ணிக்கலாம். கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது டிக்கெட் வாங்குகிற இடத்துல. மீண்டும் இன்று 7 மணிக்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக, இன்று 23/5/2025 டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 18 மணி நேரம் ஆகுது என்றும் சிலாத்தோர்ன் வரைக்கும் பக்தர்கள் காத்திருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 22/5/2025 அன்று 72,579 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 34,067 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,74,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக சிலோத்தார்ன் வரைக்கும் நேற்று நிற்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று பக்தர்கள் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக சிலாத்தோரணம் வரைக்கும் நிற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கி 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகலாம். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக, திருமலை திருப்பதி கோயிலில் ரூம் புக்கிங் தினந்தோறும் பக்தர்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. காலை 5 மணிக்கு CRO ஆஃபீஸில் 23/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,500 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 325 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய் 1,500 ரூமில் மொத்தம் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் எதுவும் அவைலபிலிட்டி இல்லைன்றதையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.